ஹாய், வெட்னஸ்டே ஈவினிங்லேருந்து நான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அமைதியாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி இன்றைக்கி இல்லை. அந்த அம்மா கூட்டிகிட்டு போய் வெக்கேஷனுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு போகணுன்னு கேட்டுட்டு இருந்தாலும் சன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். எனக்கு இது மாதிரி அவளை விட்டுட்டு வந்தாலே எனக்கு மனசே ஆகாது. அந்த அம்மா ஜாலியாக இருப்பாங்க, பட் ஆனால் எனக்கு மனசே கேட்காது. ஸோ போகும்போதே லஞ்ச் ரெடி பண்ணிட்டு தான் போனேன். பட் அங்கே போனால் விடுவாங்களா? ஸோ அதனால் அங்கேயே நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு வந்து மீதி வந்து பார்த்தா இருக்க சைட் டிஷ்ஷை மட்டும் நைட் டின்னருக்கு வச்சு சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலான்ட்டு மீதி இருக்க சாப்பாடு பழையது ஊற்றி வச்சுக்கலாம், நாளைக்கு லஞ்ச் இதை வச்சு முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். எப்போவுமே பழையது பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா, அது கூட ஒரு 5 or 6 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சா காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது நல்லா வந்து பழையது ரெடியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் புளிச்சு போகாமல் தண்ணி கோர்க்காமல் ஒரு மாதிரி சொதன்னு ஆகாமல் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் அது கொடுக்கலாம். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து 11-11:30 அந்த பழையது இருந்துச்சுன்னா ஊட்டி விட்டுருவேன். இல்லைன்னா அந்த மோராச்சு கொடுத்துருவேன், அதை சாப்பிட்ருவா. குழந்தைங்கள் வந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சம்மருக்கு இப்போ இருக்க வெயிலுக்கு இது ரொம்ப மஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது, ரொம்ப ஆரோக்கியமாக கூட. ஸோ இதை வச்சு நாங்கள் நாளைக்கு எங்கள் லஞ்ச் முடிச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். சைட் டிஷ் வந்து அப்பளம் ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டோம். சரி, மீதி என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம். பாப்பா வர இல்லை, கொஞ்சம் தூங்க லேட் ஆகும். ஹஸ்பண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் கொஞ்சம் முழிச்சுட்டு இதையும் கொஞ்சம் ஏற கட்டி வச்சிடலாம் சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வந்து அந்த பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா இல்லாமல் இருக்கும். வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. அவள் இருந்தானா ஏதாச்சும் இந்த பாக்ஸ் எடுத்து தருவா, அது பண்ணுவா, இது பண்ணுவா, அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னுவா. இல்லை அவள் ஒரு சொப்பு ஜாமான் வச்சு விளையாடிட்டுருப்பா. ஏதாச்சும் ஒன்று அவள் கூட இருந்துகிட்டே இருப்பாள். அவள் இல்லாமல் வீடே என்னவோ அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் உங்கள் கிட்ஸை வந்து அம்மா வீட்டுக்கோ அம்மாச்சி வீட்டுக்கோ நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த விட்டு வரும்போது நம்ம விட்டுட்டு வந்துடும், அதோட கஷ்டம் வந்து நம்ம தான் இம்பேக்ட் ஆகுது. ஒரு மாதிரி தூக்கம் வராமல் ரொம்ப தனியாக இருக்க மாதிரி ஃபீலிங். ஏன்னா நம்ம ஆஃப்டர் மேரேஜ் நமக்குன்னு இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அம்மா எல்லாமே பார்த்து நம்ம கிட்ஸ் தான் இல்லையா? சரி, மீதி இருக்கிறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம்னு வந்துட்டேன். இந்த 5 டயர் ரேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப சின்ன வீடு எங்களுது, சின்ன கிச்சன் எங்களுது. இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கிச்சன் ஐட்டம், பாத்ரூம் ஐட்டம், பாத்திங் ஐட்டம், கவர்ஸு, இந்த மாதிரி கட்டை பேக் எல்லாமே ஒரே அந்த ஃபுல் ரேக்லேயுமே ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி கிச்சன் சைடில் நான் வச்சுருவேன். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டாக அது அமைஞ்சிடும். 1.5 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன ஒரு ட்ராபேக்னால் கொஞ்சம் ஸ்டர்டியாக இல்லாமல் இருக்குது, அது மட்டும் தான். மற்ற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் லிங்க் ஆட் பண்ணி விடுறேன். மீதி இருக்க எல்லாமே அதாவது இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடில் இருக்க பாக்ஸஸ் மட்டும் அன்ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு மட்டும் எது அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் எதாவது ப்ராடக்ட் கிடைக்க செக் பண்ணிகிட்ருக்கேன், இடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக. ஸோ இதோட அவ்வளோதான். எனக்கு தூக்கம் வந்துச்சு. பை, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.